தமிழகத்தின் மூத்த நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தை சற்று முன்னதாக திரு நயினா நாகேந்திரன் பார்த்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு 50 ஆண்டு காலம் சினிமா பயணத்தில் ஒரு பெரிய உச்சத்தை பெற்றிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு திடீர்னு சந்திப்பு என்ன காரணம் சார்? இல்லை, மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களை நான் மரியாதை நிமித்தமாக தான் சந்தித்தேன். ஏற்கனவே மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவளை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இன்று காலையில் அவருடைய சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். வேறு என்ன அரசியல் ரீதியான எதுவும் சந்திப்புகள் இருக்கா? ஏன்னா அவர் அரசியல் எங்கேயும் பேசுறதில்ல, தவிர்த்துட்டு இருக்காரு. உங்களிடம் பேசினாரா? இல்லை, அரசியல் கருத்துக்கள் நாங்கள் எதுவுமே பேசல. தனிப்பட்ட முறையில் உள்ள கருத்துக்களை பற்றி மரியாதை நிமித்தமாக தான் நான் பேசியிருந்தேன். ரொம்ப முக்கியமான அறிவிப்பு நேற்று மாலை வெளியானது. குறிப்பாக துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. எவ்வளவு பெருமிதமா இருக்கு? நேற்றிலிருந்து உங்களுடைய ட்விட்டர் பதிவிலும் பார்க்க முடிகிறது. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? உண்மையிலேயே அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதுமே நன்மை செய்ய நினைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி. அதனுடைய அடிப்படையில் நேற்றைய தினம் எங்கள் அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களும், மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களும், எங்களது அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்களும் நேற்று மாலையிலே ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், நன்றி என்று அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் இதை கருதுகிறேன். அதே நேரத்தில் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, அல்லது எந்த நாட்டிற்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய திருக்குறளை அவர் சொல்வதற்கு மறந்ததே கிடையாது. திருவள்ளுவரின் பெருமையை முறையிட்டதுதான் அவருடைய வழக்கமாக வைத்துக் கொண்ட இந்த வேளையிலும் கூட கடந்த மாதம் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு மரியாதையை செலுத்திய பெருமை என்பது மிகப்பெரியது. அதனுடைய தொடர்ச்சியாக நமது மேதகு மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்று இந்திய நாட்டிற்கே துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழருக்கும் பெருமை. இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இதில் கட்சி பாகுபாடின்றி தமிழன் என்கின்ற உணர்வோடு, தமிழ் சொந்தம் என்கின்ற உணர்வோடு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், நமது மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நமது நண்பர் செல்வ பெருந்தை அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தை அவர்கள், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இதை ஒரு பெரிய விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவை தர வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய இராணுவ அமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஒருமித்த வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். சற்று பேசியதாக கூட சொன்னாங்க. என்னுடைய வேண்டுகோளும் தமிழன் என்கிற முறையில் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள் என்னதான் இருந்தாலும் தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக சிபிஆர் அவர்களை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற கூட்டணி முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதற்கு பிறகு அதனுடைய நிலைப்பாடு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இதிலிருந்தே அவர்களுடைய வேறுபாடு நமக்கு தெரிகிறது. ஓட்டு கேட்க வரும்போது தமிழ் என்று பேசுவது, இந்த மாதிரி ஒரு தமிழருக்கு உயர்வு என்று வரும்போது தள்ளி நிற்பது, அது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும்? திமுக கூட்டணி இண்டி கூட்டணி ஆதரிக்காவிட்டாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றதா பார்க்க முடிகிறது. அதை தாண்டியும் ஆதரவு கேட்பதற்கான காரணம் என்ன? இதுல ஒரு அரசியல் ரீதியான பார்வை இருக்கா? இதில் அரசியல் ஒன்றுமில்லை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஏன் வட இந்தியாவிலே எல்லோரும் அவங்க ஆதரவு கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிறந்த நாம் இந்த ஒரு இதை கூட செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தமிழுக்கு நாம் என்ன பெருமை சேர்க்க முடியும்? 22ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் நெல்லை வர்றாங்க. என்ன மாதிரியான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கு? அரசியல் ரீதியான கூட்டணி தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது 22ஆம் தேதி திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், நாகர்கோவில், தூத்துக்குடி ஆகிய 5 பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தை முதன்முறையாக நாங்கள் பூத் கமிட்டி மாநாடு என்ற பெயரில் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் வருகிற போது காலையில் கொச்சினில் இருந்துட்டு அதுபோல் மாலையில் திருநெல்வேலி உடனடியாக செல்ல இருக்கிறார்கள்.
ஆக அவர்களுக்கு அதுதான் நேரம் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். மற்றபடி எதுவும் இருந்தால் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். பிரதமர் வர்றதா இருக்க இந்த மாதம் இறுதிக்குள்ளாக இல்லை, அது பற்றி இப்போ ஒன்றும் கருத்து இல்லை. எதுவும் வந்தால் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நீங்க முதலமைச்சரை நேரடியா சந்திப்பீங்களா? சிபிஆர் அவங்களுடைய ஆதரவு கேட்டு நீங்க முதலமைச்சரை நேரடியா அல்லது கூட்டணி கட்சிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் நேரடியாக சந்திப்பேன்.